ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். திருப்பாடல் 40 1 முதல் 2 முடிய உள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்த அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, பொறுமையோடு காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக நீர் விடுவதில்லை என்பதை உணர்ந்து சேறு நிறைந்த பள்ளத்தினின்று நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி எடுப்பதை, கற்பாரின் மேல் நாங்கள் காலுண்டி நிற்கச் செய்வதை நினைவு கூர்ந்து நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எனக்காக எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் இடப்புறமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீர். உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து, எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தெய்வமாய், செய்து முடிக்கிற தெய்வமாய், எங்களுக்காக பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாய், எங்களுக்காக இறங்கி வந்து போராடுகிற தெய்வமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதே, உமக்கு நன்றி அப்பா. மீது நம்பிக்கை வைக்கிற ஜனம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் ஐயா. உமக்காக காத்திருக்கிற ஜனங்களை நீர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக செய்வதில்லை. தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம் நீர் ஒருவரை ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர், உமை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஐயா, இதோ அன்னை மரியாளோடும் எல்லா புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். உம்முடைய பேரிரக்கம் என்றும் உள்ளது என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது நீர் அக்கறை கொண்டுள்ளீர், என் துணைவர் என் மீட்பர், இதை எங்களுக்கு துணை செய்ய வரைந்து வருகிற தெய்வம் நீர் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கின்றீரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கலைமா நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று சொல்லி நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் உடலும் எங்கள் உள்ளமும் எங்கள் ஆவையும் உம்மிலே நிறைவை பெற்றுக்கொள்ளும் என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நெஞ்சம் உயிருள்ள இறைவனாகிய உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. அப்பா, அநேக நேரம் வாழ்க்கையின் போராட்டங்களை நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். வாழ்க்கையின் பலவீனமான நேரங்களை கீழே விழுந்து விடுகிறோம். அப்பா, எங்களை சுற்றிலும் துன்பங்களும் துயரங்களும் எங்கள் நெருக்கும் பொழுது, வாழ்க்கையின் கண்ணீர் எங்களுக்கு உணவாகும் பொழுது, கடவுள் எங்கே என்று கேள்வி கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தை உணர முடியாமல் எங்களுடைய அறிவு கண்கள், எங்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு விடுகிறது. குருட்டாவையும் செவிட்டாவையும் மந்த புத்தியும் கொண்ட உள்ளங்களை உடையவர்களாக உம்முடைய பிரசனத்தை உணர முடியாதபடிக்கு இந்த உலக பாவங்களும் உலக கரைகளும் எங்களை தடைபடுத்துகிறது. அப்பா, இந்த இரவு வேளையில மீண்டும் ஒரு விச உடைய மகா பரிசுத்தமுள்ள தூய திரு இரத்தத்திற்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்கள், எங்கள் உதடுகள், எங்கள் உடல் உள்ளுறுப்புகள், எங்கள் உடலின் ஒவ்வொரு அவயங்களும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படும்படி அப்பா எங்களை முழுவதுமாய் நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான உலகின் தீமைக்கும், எல்லா விதமான உலகின் பாவ நாட்டங்களுக்கும், உலகத்திற்குரிய எல்லா விதமான ஊனியல்புக்கும் எங்களை விலக்கி, எந்த நோக்கத்திற்காக நீர் எங்களை படைத்தீரோ, எந்த நோக்கத்திற்காக நீர் எங்களை அழைத்தீரோ, அதை மட்டுமே நாங்கள் நிறைவாய் செய்து முடிக்கும்படி, அதை மட்டுமே நாங்கள் நிறைவாய் செய்து முடித்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றும்படி இந்த சபை வேளையில எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை கதை கொண்டிருக்கிறீர். அப்பா, உலகில் நிரந்தரமான தெய்வம், நிலைத்து நிற்கிற தெய்வம், எங்கள் குற்றங்களை மன்னிக்கிற தெய்வம் நீர் ஒருவரே என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றீர். அப்பா, அதோ நீர் மட்டும் மனிதர்கள் செய்யும் குற்றங்களை எல்லாம் நினைவில் கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் யாருமே நிலைத்து நிற்க முடியாதப்பா. அப்பா, மனிதர்கள் செய்யும் குற்றங்களை மன்னிப்பதாலும் மறப்பதாலும் மட்டுமே ஏதோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் சங்கீதக்காரர் 133 நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் பாவங்களை கருத்திற்கொள்வீராயில் யார் ஆண்டவரே உமக்கு முன்பதாக நிற்க முடியும்? ஐயா, நீர் எங்கள் பாவங்களை உம்முடைய சிந்தையில் இருத்துவீராகில் உமக்கு முன்பதாக ஒருவரும் நிற்க முடியாது ஆண்டவரே. அப்பா, இதோ உமக்காக
காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா மன்னிப்பு அளித்து உமக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளைகளை, உமக்காக ஆவலுடன் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் மன்னித்து, நீர் அரவணைத்து, நீர் தூக்கி சுமக்கிற தெய்வம் என்பதை அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி. அப்பா, இதோ இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த முதன்மையான கட்டளை, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்று சொல்லி இந்த கட்டளையை இதோ மோசே மூலமாக கொடுத்த சிறிது காலத்திற்குள்ளாகவே உம்முடைய இஸ்ரேல் மக்கள் மீறி போனார்கள். உமோடு கூட உரையாடுவதற்கு சீனாய் மலைக்கு மோசே சென்ற வேளையில கீழே இருந்த அவர்கள் இதோ அவருடைய வருகைக்காக காத்திருந்து சோர்ந்து போய் இதோ எங்களை அழைத்து வந்த இந்த மோசேவுக்கு என்னவாயிற்றோ என்று சொல்லி ஆரோனை நோக்கி, நீரே எங்களுக்கு ஒரு தெய்வங்களை செய்து தாரும் என்று கேட்கிறார்கள். பொன்னாலான கன்றுக்குட்டியை செய்து அதை வழிபட தொடங்குகிறார்கள். அதனால உங்களுடைய சினம் பொங்கி எழும் பொழுது மோசே அவர்களுக்காக பரிந்து பேசி, இதோ கடவுள் தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட இதோ மோசே ஒரு ஜப வீரனாக பரிந்துரையாளராக எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமாண்டவரே, இதோ நீர் மக்கள் மறந்து பொன்னாலான கன்றுக்குட்டி செய்து வழிபட்டதால் உம்முடைய சினம் பொங்கி வழும் பொழுது அப்பா மோசே உம்மிடம் பரிந்துரைத்த பொழுது நீர் அவர்களை மன்னிக்கின்றீர். ஆமாண்டவர், இதுதான் இன்றைய பதிலுரை பாடலை நாங்கள் வாசிக்கின்றோம். ஐயா, நீர் மன்னிப்பதில் இறக்கமுடையவர், தாராள மனதினர். உம்முடைய கோபம் ஒரு நொடி பொழுதுதான் இருந்தாலும் உம்முடைய இரக்கமோ எங்களுக்கு தலைமுறையாய் நீடிக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, அப்பா மோசே இஸ்ராயல் மக்களுக்காக அப்பா பிதாவிடம் யாவே தெய்வத்திடம் பரிந்துரைத்தது போல இயேசு ராஜா நீர் எங்களுக்காக இப்பொழுதும் எபிரேயர் 7:25 பிரகாரம் எங்களுக்காக பரிந்துரைக்கிறவராக இருக்கிறீர். தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருந்து மரணத்தை ஜெயித்து பாவத்தை ஜெயித்து எங்களுக்காக பரிந்துரைக்கும் தெய்வமாக இருக்கிறீர். இந்த நற்செய்தி வாசகத்தில் அப்பா நீ கடவுளின் அன்பு மகன் என்பதை உம்முடைய செயல்கள் வழியாக திருமுழுக்கு யோவானுடைய சான்று, இறைவார்த்தை, கடவுளின் சான்று ஆகியவற்றின் மூலம் எங்களுக்கு நீர் எடுத்து காட்டுகின்றீர். யூதர்கள் ஒருவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால் இதோ நீ பல்வேறு சான்றுகள் மூலம் நீர் கடவுளின் மகன் என்பதை இதோ அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். நீர் ஒருவரே எங்கள் பாவங்களை போக்குகின்றவர், நீர் ஒருவரே கடவுளின் செம்மறி, நீர் ஒருவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதை அப்பா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்திற்குரிய ஊனியல்பிலிருந்து, எல்லா பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, வியாதிக்கட்டிலிருந்து எங்களை விடுதலையாக்கி, சட்டத்திற்குட்பட்டிருந்த எங்களை விடுதலையாக்கி அப்பா பரலோகத்திற்கு எங்களை சொந்தக்காரராக்கி, விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் இடையே அமைதி நிலைநாட்டி அப்பா மண்டை வருகிற ஒரு மகனையும் மகளையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி பரலோக வாழ்வை எங்களுக்கு தருகிற எங்கள் பரிசுத்த தெய்வம் நீர் ஒருவரே. ஐயா, அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் அந்த கல்வாரி பரிசுத்த ரத்தத்திற்கும் உடைய மீட்பளிக்கும் வல்லமைக்கும் உடைய மன்னிக்கும் அன்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த தவக்காலத்தின் நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை எங்களுக்கு நீர் எடுத்து கூறுகிறீர். ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எப்படி எங்களை நேசிக்கிறீர் என்பதை எங்களுக்கு சொல்லி தருகிறீர். ஆண்டவரே, அப்பா உலகம் தர முடியாத அன்பு, உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத உடனிருப்பு எங்களுக்கு மண்டை மட்டுமே ஒன்று என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர். ஆண்டவரே, உலகம் எங்களை மறந்தாலும், உலக மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும், உலகம் ஒருவேளை எங்களை ஒதுக்கி தள்ளினாலும் அப்பா நீர் எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக எங்கள் சார்பில் எங்களோடு கூட இறங்கி வந்து எங்களுள் இரண்டர கலந்து இம்மானுவேலா என்றும் வாழ்கிறவராய் அப்பா எங்களை விட்டு விலகாதவராய், எங்களுக்காக பரிந்துரைக்கிறவராய், எங்களுக்காக வழக்காடுகிறவராய், வாதாடுகிறவராய் நீர் ஒருவர் மட்டுமே இருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து எங்களை முழுவதுமாய் உமக்கு தருகிறோம். ஆண்டவரே, இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா விதமான உலகத்திற்குரியவைகள் இருந்தும், எல்லா விதமான ஊழியல்புக்குரியவைகள் இருந்தும், எல்லா விதமான போராட்டங்கள் இருந்தும், கடன் பாரங்கள் இருந்தும், குடும்ப சுமைகள் இருந்தும், இருதயத்தில் மறைந்து கிடக்கிற, ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை குறித்ததாக இருக்கிற கவலை கண்ணீரில் இருந்தும் நீரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து தவக்காலத்தின் நாட்களில் இன்னுமாய் நாங்கள் உண்மை அதிகமாய் அன்பு செய்யவும், உமோடு கூட நடக்கவும், உங்கள் பிரசனத்தில் நிலைத்து நிற்கவும் தேவையான உடைய பரலோக ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகள் நிரப்புகிறாக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, உடைய மகா பரிசுத்தமுள்ள தூய ரத்தத்திற்குள்ள உடைய பிள்ளைகளை நீர் மூடி முத்திரையிடுவீராக. எல்லா விதமான கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், குடும்பத்தை குறித்தாயிருக்கிற, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தாயிருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளை, எல்லா சாத்தான் இருக்கிற வலைகளை, கண்ணிகளை வேறறுத்து சமாதானமும் சந்தோஷமும் உடைய பிள்ளைகளை நிறைக்கும்படி செய்வீராக.
சாத்தான் விரித்திருக்கிற எல்லா விதமான தனிமை உணர்வுகள், வெறுமை உணர்வுகள், போராட்டத்தின் ஆவிகள், உணியல்புக்குரிய இச்சைகள், உலகத்திற்குரிய ஒத்த வேஷம், அப்பா ஏனோ தானோ வென்று உலகத்தோடு கூட ஒத்த வாழ்க்கை வாழ்கிற நிலையெல்லாம் மாறி உமக்காய் நாங்கள் வைராக்கியத்தோடு ஒரு உத்தமும் உண்மையுமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ, பரலோகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைத்து வாழ அப்பா இன்னுமாய் நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஞானத்தினாலும் தெய்வ பயத்தினால் நிரப்பப்படுவார்களாக. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் லயித்து நின்று அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று தேர்வில் வெற்றி பெற உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு, உம்முடைய திடன் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட தங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. அப்பா தேர்வு அறைகளில் பிள்ளைகள் தேர்வு எழும் பொழுது உடைய பரிசுத்த கரம் உடனிருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள் படித்தவற்றை நினைவு கூறும் ஆவியானவரால் நிரப்பி, ஞானத்தின் ஆவியால் நிரப்பி அப்பா பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. எல்லா பயத்தின் ஆவிகளை வேறறுப்பீராக. அப்பா இன்னும் கூட படித்து வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உடைய பரலோகம் உடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. எதிலுமே குறைபடாதபடி உடைய பிள்ளைகளை விண்ணக மன்னக ஆசீர்வாதத்தை நிரப்புவீராக. அப்படியாக இந்த இரவு வேளையில் எங்களுடைய ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் நம்பிக்கையற்று அப்பா இருள் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தை காண்பார்களாக. உடைய கரமுடன் இருப்பதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.